சென்னையை பொறுத்தவரையில் போகி பண்டிகையை வெகு விமரிசையாக பொதுமக்கள் கொண்டாடி வருகின்றனர். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பழமொழிக்கு ஏற்ப பழைய பொருட்களை எரித்து மேலதாளங்களை அடித்து பொதுமக்கள் கொண்டாடி வருகின்றார்கள். இரவில் இருந்தே இந்த கொண்டாட்டங்கள் இருக்கிற காரணத்தினாலும் பல்வேறு பொருட்களை எரிக்கிற காரணத்தினாலும் சென்னை முழுவதும் தற்போது புகைமூட்டங்களாக காண முடிகிறது. குறிப்பாக சாலைகள் முழுவதுமாக இந்த புகைமூட்டம் என்பது இருக்கிறது. குறிப்பாக பனியோடு சேர்ந்து ஏற்கனவே பனி அதிகமாக இருக்கிற காரணத்தினாலும் இதே நேரத்தில் புகையும் சேர்ந்து இருக்கிற காரணத்தினால் சேர்ந்து ஒரு பனியுடன் சேர்ந்த புகைமூட்டமாக சென்னை முழுவதும் காட்சியளிக்கின்றன. சாலை முழுவதும் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு முழுவதுமாக சாலை என்பது இந்த புகைமூட்டத்தால் மூடியிருக்கும் அந்த காட்சிகளைத்தான் சாலை முழுவதும் பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரையில் மயிலாப்பூர், தரமணி மற்றும் பெருங்குடி உள்ளிட்ட நெடுஞ்சாலை பகுதிகளில் ராஜீவ்காந்தி நெடுஞ்சாலை உள்ள பெரிய பகுதிகளில் பெரிய சாலை பகுதியில் வாகனங்கள் செல்வது என்பது சற்று சிரமமாக இருக்கிறது. எதிரில் என்ன வாகனங்கள் வருகிறது, என்ன வாகனங்கள் செல்கிறது என்பது தெரியாமல் மெதுவாகவே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது இந்த புகைமூட்டம் என்பது சென்னை முழுவதுமாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக இது போன்று போகி பண்டிகையை முன்னிட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முன்கூட்டியே ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடும். தேவையில்லாமல் பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள், டயர்களை எரிக்கக்கூடாது, அதாவது காற்றுக்கு மாசு ஏற்படும் வகையிலான எந்த பொருட்களையும் எரிக்கக்கூடாது என்று ஏற்கனவே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒவ்வொரு ஆண்டும் அறிவுரை மக்களுக்கு அறிவுறுத்துகிறது. இந்த ஆண்டும் அது போன்று அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் ஆங்காங்கே இந்த பழைய பொருட்களை எரிக்கிற காரணத்தினால் ஏற்பட்ட இந்த புகைமூட்டத்தினால் காற்று என்பது எவ்வளவு மாசுபட்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அளவீடு செய்து வருகிறது. ஆங்காங்கே தரக்குறியீடுகளை அரவு செய்து இன்று மாலை எந்த அளவிற்கு காற்று என்பது இதனால் மாசு ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு அதற்குண்டான தரவுகளையும் வெளியிட இருக்கிறது.